Hey cutie pies, welcome to my channel. And வந்து நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்டோரி வந்து நான் ஆக்சுவலி முன்னாடியே வந்து இந்த மாதிரி பண்ண போகிறேன். உங்களுக்கு ஜிமின் இது வேணுமா டயாங் இது வேணுமான்னு வந்து நான் ஓட்டிங் வச்சுருந்தேன். ஓட்டிங்கில் ஜிமினுக்கு தான் நிறைய வந்திருந்துச்சு. நான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே ஓட் பண்ணியிருந்தால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். கொஞ்சம் பேர் தான் பண்ணியிருந்தீங்க. பட் ஆனால் கொஞ்சம் பேர் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாருமே ஓட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஸ்டோரி கேட்டு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். அண்ட் வந்து நம்ம இப்போது டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மோதல் கலந்த காதல் இதுதான் வந்து டைட்டிலு. இது கொஞ்சம் நான் மூவி மாதிரி கொண்டு போகலான்ட்டு கொண்டு போயிருக்கேன். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு லைஃப்பில் நடந்த விஷயத்தை தான் வந்து கொஞ்சம் என்னோடய இமேஜினேஷனையும் கலந்து நான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒயனோட இன்ட்ரோவை பார்த்துடலாம். ஒயன் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து பாதி முடிஞ்சிருச்சு. ஸோ லைக் இப்போது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து லீவ்ஸ் லைக் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லீவுன்ட்டு ஒன்று வரும்ல, அதில் இருந்து தான் வந்து நம்ம ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒயன் வந்து இதுதான் ஒயனோட இன்ட்ரோ. நம்ம ஜிமினோட இன்ட்ரோ என்ன அப்படின்னா அவர் படித்து எல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டுருக்காரு. இதுதான் ஜிமினோட இன்ட்ரோ. மீதி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளார போய் பார்க்கலாம். இப்போது நம்ம ஒயன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியோட பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க இருக்கிறது சிட்டி. இப்போ அவங்க வில்லேஜில் ஃபெஸ்டிவலுன்றதுக்காக அவங்க ட்ராவல் பண்ணி அவங்க ஊருக்கு தான் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான பிளேஸு இல்லை நீங்கள் இருக்கிற இடமாவே நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்பவே எக்ஸைட்டடாக ஹாப்பியாக அவ்வளோ ஒரு இதாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரியே வந்து ரீச்சும் ஆயிடுறாங்க. ஸ்டோரி ஃபுல்லாகவே வில்லேஜு, அங்கே இருக்கிற ஃபெஸ்டிவல்ஸு, இந்த மாதிரி தான் வந்து ஸ்டோரி ஃபுல்லுமே போகும். அண்ட் வந்து நம்ம ஒயனுக்கும் வந்து சிஸ்டர் ஒன்று இருக்காங்க, லைக் சித்தப்பா பொண்ணு. ஸோ பெரிய பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயன் தான். அவங்க சித்தப்பாவோட பொண்ணு பேர் வந்து ஒயன் சிஸ்டர்னே இருக்கட்டும். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு தங்கச்சி அப்படி இல்லை அக்கா இருந்தால் அதை தங்கச்சியாக மாற்றிக்கோங்க. ஸோ அப்படி ஒயன் இல்லை பேர் எதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா வந்து நான் என்னோடய மச்சான் பேரையே நான் வச்சிட்றேன், தியா. ஸோ அவள் வந்து தியா தான் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரா. அவள் வந்து ஸ்கூல் தான் வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ வந்து அவள் தான் கூப்பிட்டு போக வரா. லைக் வந்து அவளோட அப்பா 2 பேருமே வந்து தான் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூப்பிட்டு போக வராங்க. அப்போது வீட்லேயும் ரீச் ஆகிட்டாங்க. இப்போதே வந்து கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் டே இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே நம்ம போயிடலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து எல்லாருமே குளித்து ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோவோட என்ட்ரி. அவர் வந்து வந்திருப்பார். அவர் வந்து இப்போது லீவ் போட்டு தான் அங்கே வந்து வந்திருப்பார். லைக் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்காக கொஞ்சம் ஒரு 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 1 வீக் லீவ் போட்டு அவர் அங்கே வந்திருக்காரு. இப்போ வந்து அவங்க வீட்டிலேருந்து ஸ்பெஷலாக டிஷ் குக் பண்ணிட்டு கொடுத்து விட்டுருப்பாங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஜிமினும் அங்கே வந்திருக்காரு. ஜிமின் வந்து உள்ளார வராரு. ஸோ நம்ம ஒயனும் வந்து பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆனால் ஜிமின் சுத்தமாக வந்து கண்டுக்கவே இல்லை. பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறாரு. அத்தை அத்தை வாடா ஜிமினா, வா வா, எப்படிடா இருக்க? பார்த்து எவ்வளோ வருஷம் ஆன மாதிரி ஆயிடுச்சுல. ஆமாம் அத்தை, வருஷம் ஆன மாதிரி தான் ஆயிடுச்சு. எப்படி இருக்கீங்க அத்தை? மாமாலாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கும்டா, வா உட்காரு. இல்லை அத்தை, அம்மா வந்து இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டாங்க. நீங்களாம் ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதான் கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்தேன். பரவாயில்லடா, உட்காந்து சாப்பிட்டு போயாத்தா. இல்லை அத்தை, வேண்டாத்த, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. உங்களுக்கா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா சிரிச்சும் வந்து சிரிக்காமல் ஒரு பார்வை கூட பார்க்காம போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி இருக்குது. அதையும் வந்து நீங்கள் அந்தளவுக்கு பெருசாக எடுத்துக்கல, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுடுறீங்க. இப்போ உங்கள் ஃபேமிலியில் தான் வந்து பேசிக்கிறாங்க, என்னாச்சு இவனுக்கு எப்போவுமே வந்தால்
வந்து முதல்லே வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துக்குவான். இப்போ என்னாச்சு அவனுக்கு தெரியல. என்ன அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு வேறு போகணும்ல, எல்லாம் சீக்கிரமாக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அண்ட் இப்படி ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து என்னோட ஃபேமிலி, ஜிமினோட ஃபேமிலி. இதில் ஜிமின் யாருன்னு வந்து நான் சொல்லிடுறேன். ஜிமின் வந்து சொந்த மாமா தான் உங்களுக்கு. சரியா? ஜிமினோட அப்பா வந்து லைக் உங்கள் அம்மாவோட பிரதர். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் ஸ்டோரி போகும். ஸோ ஜிமின் வந்து முறைப்படி உங்களுக்கு மாமா. நீங்கள் ஜிமினோட ஃபேமிலி. ஜிமின் ஆல்ரெடி வந்து கோயிலுக்கு போயிருந்திருப்பார். ஸோ இப்போ ஜிமின் உங்கள் கூட வரல. நீங்கள் தான் கேட்குறீங்க உங்கள் அத்தைக்கிட்ட, அத்தை ஜிமின் மாமா வரலையா? அவனா? அவன் ஆல்ரெடி கோயிலுக்கு போயிட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பான். ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு நீங்கள் எல்லாருமே வந்து பேசிட்டு நடந்து ஜாலியாக பேசிட்டு கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. அங்கே வந்து நம்ம ஜிமின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்றுருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா நம்ம ஹோபி, ஷுகா அண்ட் வந்து நம்ம ஜேகே, டயாங், இவங்க 4 பேரும் தான். இப்போது நம்ம ஜங்குக் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன மச்சான், கேள்விப்பட்டேன் ஓ மாமா பொண்ணெல்லாம் வந்திருக்காளாமே ஊருக்கு. ஆமாம் வந்திருக்கா. ஜிமின் தான் சொல்கிறாரு. இப்போ அதுக்கு என்ன? இல்லை மச்சான், சும்மா சொன்னேன் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அவள் வந்தா என்ன, வரலன்னா உனக்கு என்னடா, உன் வேலையை பார்த்துட்டு போ. டேயாங் தான் இப்போ பேசுகிறாரு. நாங்களாம் எங்கள் வேலையை தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் சிலருக்கு தான் வந்து சிலதெல்லாம் நடக்குது. என்ன சிலது நடக்குது? ஒரு ஆணியும் நடக்கலை, எல்லாம் மூடிட்டு இருங்க. டே மச்சான், இப்போ வந்து நம்ம ஜேஹோப் தான். அங்கே பாடுறா, அவள் வராடா. எவாடா? அதான்டா உன் மாமா பொண்ணுறா, வராப்படுறா, தாவணியில் செம்மையாக இருக்கடா, செம்ம ஃபிகர்றா அவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் சொல்லிகிட்ருக்காரு. எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜங்குக் சொல்கிறாரு, டே மச்சான் செம்மையாக இருக்காடா தாவணியில், செம்ம ஃபிகர்றா, உனக்கு வேண்டானா சொல்கிறா, நான் உஷார் பண்ணிக்கிறேன்டா அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாரு. ஜிமின் ஒரே முறை தான். ஏன் நீ இப்படி பேசுகிறத நான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லணுமா? எது எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா? எனக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டெலாம் இல்லை. ஓஹோ சார், அப்படியே வந்து பெரிய உத்தமர். டே நிறுத்தடா. நீ யார், எப்படிப்பட்ட ஆளுன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும்டா. ஷூகா தான் சொல்கிறாரு இதை. நீ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எங்கெங்கெல்லாம் சுற்றுற, எப்படி சுற்றுற, என்னென்னலாம் பண்ணுறான்னு எங்களுக்கு தெரியும். அதனால் நீ மூடு. இப்போ நீ இப்படி சொன்னதை வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கவேன், அவ்வளோதான் நீ. டே எப்படிடா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு? ஜங்கு கேட்குறாரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ உன் ஆளுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுலேருந்து நீ என்னென்னலாம் பண்ணிட்டுருக்குன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும்டா. சுகதா சொல்கிறாரு. எப்படிடா உங்களுக்கெல்லாம் தெரியுது? அதெல்லாம் அப்படி தான், நீ மூட்டு உன் வேலையை பாருப்போ அப்படின்ட்டு வந்து நம்ம ஷுகா சொல்கிறாரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து அப்படியே க்ரௌட்ஸ்லாம் சுற்றி எல்லாம் பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ நீங்கள் ஜிம்மினை ஸ்பாட் பண்ணுறீங்க. அவரும் வந்து லைட்டாக வந்து அவரும் வந்து அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிட்டு லைட்டாக ஒரு அவரும் திரும்புகிறாரு, நீங்களும் திரும்பிடுறீங்க. 2 பேரும் பார்த்துக்கிறீங்க. பார்த்து நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜிம்மினா அப்படின்ட்டு அவரும் திரும்பிக்கிறாரு. திரும்பி அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அங்கே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அதை வந்து நோட்டீஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. என்ன இவன், நீங்கள் வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணுறீங்க, எதுக்கு இவன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான், சிரிச்சா என்ன தானா, அப்படி என்ன தான் இவனுக்கு ஆயிடுது அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் கோபமாகவும் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் போய் எல்லாம் சாமி கும்பிட்டு நீங்கள் திரும்ப வந்து அங்கே தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ வந்து ஜிம்மின்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிவிட்டு அங்கே தான் வந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஜிம்மின் வந்து உங்களை பார்க்குறாரு. பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களும் வந்து நல்லா ஸ்மைல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லா பல்லு தெரிகிற மாதிரி அப்படி ஒரு சிரிக்கிறீங்க. பட் ஆனால் ஜிமின் வந்து உங்களை க்ராஸ் பண்ணி போகிறாரு. அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியுது, உங்கள் பின்னாடி நின்றுட்டுருந்த உங்கள் பாட்டியை தான் பார்த்து சிரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐயோ அசிங்கமாக போச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது. ஜிம்மினுக்கா நீங்கள் இந்த மாதிரி பார்த்து சிரித்ததுமே அவருக்கு அவ்வளோ சிரிப்பு வந்திருக்கும். பட் ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்திருப்பார். ஏன் ஜிம்மின் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம போக 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 ஸ்டோரிக்குள்ளார போய் பார்த்துக்கலாம்டா கியூட்டி பைஸ். இப்போ ஜிமினும் வந்து அங்கே நின்று உங்கள் பாட்டி பக்கத்தில் நின்று தான் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு.
உங்களுக்கு செம்மையா கோவம் வருது. அவன் கூட போய் சண்டை போட்டு நல்லா அடி அடின்னு அடிக்கணும்னு உங்களுக்கு அவ்ளோ கோவம் வருது. பட் இருந்தாலும் அவ்வளோத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஹர்ட் ஆகுது. ஜிமின் வந்து இந்த மாரி அ உங்கள கண்டுக்காதது, சிரிச்சாலும் சிரிக்காம போறது, இந்த மாரிலாம் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு மாரி ஒரு ஹர்ட்டாவும் இருக்கு. இப்போல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாம் வந்து ஒண்ணா தான் சுத்திட்டு இருக்கீங்க. லைக் நீங்க, ஜிமினோட ஃபேமிலி, உங்க ஃபேமிலி, பாட்டி, தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அகைன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து போயிருந்திருப்பாரு. இப்போ நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஹோபி தான் வந்து பேசுகிறாரு. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா அந்த பொண்ணு பார்த்து உன்னை சிரிச்ச போதும் நீ அப்படியே மூஞ்ச சிலுத்துக்கிட்டு போற? என்னடா ஆச்சு? இன்னுமாடா அந்த சண்டை போய்கிட்டு இருக்கு? ஏய், அதெல்லாம் என்ன? அவ தானே அந்த மாதிரி சொல்லிட்டு போனா, நானா சொன்னேன்? அவளே அப்படி சொல்லிட்டு போகும்போது நான் ஏன்டா வந்து போகணும்? அதெல்லாம் என்னால் வந்து போயிட்டுருக்க முடியாது. அவ தானே அந்த மாதிரி சொல்லிட்டு போனா அப்படின்ட்டு வந்து ஜிமின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து நம்ம டே தான். டே அதுக்கு தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆன மாதிரி ஆயிடுச்சுடா. இன்னுமாடா நீ வந்து அதை கண்டினியூ பண்ண? அவள் தான் உன்னை பார்த்து சிரிக்கிறாளா? அப்புறம் என்னடா? அவள் சிரிச்சா நான் சிரிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. பெருசாக இவ மாதிரி தான் வந்து பேசிட்டு போனால. அப்புறம் என்ன? அதெல்லாம் என்னாலாம் வந்து என்னோட கௌரவத்தை என்னோட மானத்தெலாம் விட்டு கொடுக்க முடியாது. டேய் இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையாடா ஜங்குக்கு? இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையாடா? அந்த பொண்ணு தான் வந்து உன்னை பார்த்து சிரிக்கிறாள. ஏன்டா போய் பேச வேண்டியது தானடா? என்னாலாம் பேச முடியாது. அவ்வளோதான் அவ்வளோ சொன்னால. அவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் வந்து திரும்ப போய் என்னை அசிங்கப்பட சொல்கிறியா? திரும்ப அவன் எதாவது சொல்லுவா? திரும்ப நான் போய் அசிங்கப்படணுமா? என்னமோ போ, உங்கள் 2 பேர்த்துக்குள்ளார இதே வேலையாக போச்சு. அப்படின்ட்டு வந்து அவங்களும் வந்து மற்றதெல்லாம் அங்கே போகிற வர பொண்ணுங்களெல்லாம் சைட் அடிச்சிட்டு இருக்கிறது, கிண்டல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபன் பண்ணிருக்காரு. பட் ஆனால் ஜிமின் வந்து எதுவுமே பண்ணல. நீங்களும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் பாட்டுக்கு சுற்றிட்டுருப்பீங்க. நீங்கள் உங்கள் தங்கச்சி தியா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டுருப்பீங்க. நீங்கள் வரதை பார்த்ததுமே வந்து ஜிமின் வந்து வாடி வா உன்னை எப்படி வெறுப்பேத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போகிற வர பொண்ணுங்கக்கிட்டலாம் வந்து ஃப்ளாட் பண்ணுறது, சைட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களா அதை பார்த்ததுமே அதே இடத்துல ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு பார்க்குறீங்க ஜிமின் பண்ணுறது எல்லாத்தையுமே. தியா வந்து அவள் பேசிக்கிட்டே உங்கள் கூட தானே வந்துக்கிட்டே இருக்கா. அவள் பேசிக்கிட்டே போகிறா. என்ன சவுண்டே காணும், பேசிக்கிட்டே தானே வந்தான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நீங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. ஏய் அக்கா, இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க? நின்றுட்டுருக்க, வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுட்டே இருக்கா. இர்ரி என்ன இருக்கிறது, வா போகலாம், இங்கே நின்று என்ன பண்ணிகிட்ருக்க, வாடி போகலாம் அப்படின்னு வந்து தியா சொல்கிறா. நீங்களா அசையிற மாதிரியே இல்லை, அங்கேயே தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்படி என்னத்தை இவ பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தியாவும் அங்கே பார்த்தா அப்போ தான் வந்து ஜிம்மினை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்ட்டு வந்து தியாவும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. இப்போ எதுக்கு நீ ஜிம்மின் மாவை பார்த்துக்கிட்டே இருக்க? போய் பேசுறது இருந்தால் போய் பேச, எதுக்கு இப்படி நின்றுக்கிட்டே இருக்க? போ. நான் எதுக்கிட்டி பேசணும்? நான்லாம் பேச மாட்டேன். அவன் தான் வந்து சிரித்தாலும் வந்து நான் சிரிக்காத மாதிரி எதுவுமே பார்க்காத மாதிரியே தானே போனான். நான் இருக்காத மாதிரியே தானே இருக்கான். அப்படியே இருந்துட்டு போகிறான். நான் எதுக்கு போய் பேசணும்? அவனாக வந்து பேசுகிற வரைக்கும் நான்லாம் பேச மாட்டேன். ஐயோ! நீயும் சரி, மாமாவும் சரி, இதே வேலையாக தான் வச்சு இருக்கிறவங்க தான் இதனால் டார்ச்சர் அனுபவிச்சிட்ருக்காங்க. ஏன்க்கா இந்த மாதிரி பண்ணுற? உனக்கு என்னடி? நீ வேலையை பார்த்துட்டு போடி. அக்கா வாக்கா போகலாம். இரு அவன் பாரு எவ்வளோ தைரியம் இருந்தா வேணுன்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயோ அக்கா வாக்கா போகலாம். சும்மா இருறி, சும்மா வான்ட்டு கூப்பிட்டே இருக்க. இப்போ என்ன இரு அப்படின்னு சொல்லிட்டு தியா என்ன பண்ணுறாங்க, நேராக ஜிமின் கிட்ட தான் போகிறாங்க. ஜிமினும் வந்து தியா வரதை பார்த்துட்டு பார்க்குறாரு. தியா என்ன என்ன வேணும்? மாமா ஏன் மாமா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? நான் என்னடி பண்ணேன் அப்படின்ட்டு வந்து ஜிமின் கேட்குறாரு. அப்போ வந்து டேயாங்க குட்டி வாண்டு, என்ன யாரோ உன்னை தூது அனுப்பிச்சிருக்காங்க போல், அதனால தான் சிட்டுக்குருவி பறந்து வந்திருக்கோ? டேங்க பேசுகிறத நீங்கள் கொஞ்சம் கூட அதாவது தியா கண்டுக்கவே இல்லை. மாமா ஏன் மாமா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு தப்பாக தெரியலையா? ஏன் மாமா? அக்கா அங்கே தான் நின்றுட்டுருக்கா, நீ பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கா அப்படின்ட்டு வந்து தியா வந்து ஜிமின் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. டேங்க் சொன்னதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. டேங்க்கு காண்டாகுது. என்னடி இங்கே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கேன், உன் காதுலலாம் அது விழாதோ அப்படின்ட்டு டேங் அகெயின் வந்து பேசுகிறாரு. பட் தியா சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. மாமா
நீ இந்த மாதிரி பண்ணுறத பண்ணாத மாமா, அக்கா அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா, என்ன தான் வந்து பிடிச்சி காண்டேத்துறா தெரியுமா, ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலான்ட்டு கோயிலுக்கு வந்தால் இப்படி பண்ணுறீங்களே நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவ்வள அப்படின்னு சொல்லிட்டு டேங் என்ன பண்ணுறாரு, தியாவை கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாரு. அவர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, யாருமே பார்க்காத மாதிரி தான் கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாரு. தியாவுக்கு செம்ம கோவம் வருது. டீ கையை விடு, கையை விடுறா, விடுறா கையை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யாருமே பார்க்காத ஒரு இடத்துக்கு தான் கூப்பிட்டு போயிடுறாரு. கூப்பிட்டு போய் அங்கே வால்லே பின் பண்ணிடுறாரு. என்னடி என்ன ஆ இப்போ மட்டும் அப்படியே வாய் வருது, அங்கே அவ்வளோ கேட்டல்ல, சொல்ல முடியாதா உன்னால்? டீ நான் இதுக்கிட்ட உனக்கு பதில் சொல்லணும், நீ யார்றா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தியா திட்டுறாங்க. தேங்க தள்ளுறா, நான் போகணும். ஏய் என்னடி வாய் ரொம்ப தான் நீளுது, என்ன என்ன தள்ளு, நான் போகணும். போகலாம் போகலாம், கொடு, பேசுன வாய்க்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. டேய் இதை பாரு, ஒழுங்காக போயிரு, அண்ணா என்ன பண்ணிடுவ நீ அப்படின்ட்டு வந்து டேங் வந்து அப்படியே ஒரு அங்கே அவங்க ரொமான்ஸ் அந்த கிஸ்ஸு போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அப்படியே வந்து ஒயன் சைடு பார்த்தா ஒயன் வந்து ஜிமின் பண்ணுறத பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு செம்ம காண்டாகுது. பொண்ணுடா பொண்ணு, எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஜங்குக் தான், ஏன்டா அந்த புள்ளைய வெறுப்பேற்றுற, பாவண்டா அந்த புள்ள கோவமாக கோச்சிக்கிட்டு போகிறாடா, எப்படிடா இதெல்லாம் சமாதிக்கு போனால் போயிட்டு போகிறாடா, விட்றா, எனக்கெல்லாம் கவலையே இல்லை. இப்போ இப்படி தான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் எங்ககிட்ட தானே வருவேன். ஷூகா தான் சொல்கிறாரு. டேய் மச்சான், அவள் இப்படி இப்போ கோவமா இருக்காடா, அவளை வந்து சமாதானப்படுத்தணும்டா, ஐடியா கொடுங்கடா, அது பண்ணுங்கடா, இதுக்கு ஐடியா கொடுங்கடான்ட்டு எங்கள் உசுரை தானடா நீ வாங்குவ அப்படின்னு ஷூகா பிடிச்சி கத்திட்டு இருக்காரு. டேய் இவனுக்கெல்லாம் இதே வேலையாக போச்சுடா அப்படின்ட்டு அந்த ஹோபி சொல்லிட்டு இருக்காரு. ஜிமின் அந்த மாதிரிலாம் நான் அங்கே ஆக மாட்டேன், இதே நீ பல வாட்டி சொல்லி எங்களுக்கு காது அறுத்து தான் போச்சு, போடா நீயாச்சு அவளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அங்கேருந்து போயிடுறாங்க. ரொம்ப கோவமாக தான் வந்து நீங்கள் போய் அங்கே உட்கார்ற பிளேஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கே போய் உட்காந்து கோவமாக உட்காந்துட்ருக்கீங்க. அந்த டைமில் வந்து ஜிமின் யோசிக்கிறார், ரொம்ப கோவப்படுத்திட்டோமோ, போயிட்டு போகுது, ரொம்ப தான் பேசினால, நல்லா அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு வந்து ஜிமினும் வந்து சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. நீங்களும் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, லைக் ஜிமின் வந்து உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சுத்தமாக வந்து ஜிமின் உங்களை கண்டுக்கவே இல்லை. ஒரு பாட்டுக்கு தனியாக அங்கேயே தான் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க அவன் வரானா வரானா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஜிமின் வரவே இல்லை. உங்களுக்கு அது இன்னமும் கோவமாக இருக்குது, ரொம்பவும் ஹர்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கோயிலில் இருந்து வீட்டுக்கு போயிடுறீங்க. நீங்கள் கோவமாக வீட்டுக்கு போயிட்டு அங்கே உட்காந்து ரொம்ப வந்து கோவமாக, உங்களுக்கு கோவம்னு வந்துச்சுன்னா ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். போகிறீங்க, பார்க்குறீங்க ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் இருக்குது, ஒரு பெரிய பாக்ஸே இருக்குது. ஸோ எல்லாருக்குமே சேர்த்து தான் வந்து அதை வாங்கி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். ஸோ அங்கே இருக்கிற ஐஸ்கிரீமை எடுத்துகிட்டு போய் ஸ்பூனை எடுத்து வச்சு அவ்வளோ கோவமாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பான். வேணுன்ட்டு தான் பண்ணுவான். அந்த கோழி குஞ்சுக்கு இருக்கு, ஒரு நாள் நல்லா இருக்குது அவனுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து அவனை திட்டிக்கிட்டே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜிமினும் வந்து பார்த்துருந்துப்பாரு, நீங்கள் கோவமாக வந்து அங்கேருந்து போகும்போது வந்து பார்த்துருந்துருப்பாரு. அவர் எதுவுமே கண்டுக்கல. கோவமாக போகிறாளா, போயிட்டு பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அங்கே சுற்றி பார்த்துட்ருக்காரு. அங்கே வந்து நம்ம சரி இவனை எங்கே போய் தொலைஞ்சான், என்ன பண்ணுறானோ, லூசுத்தனமாக எதாவது பண்ணாமல் இருந்தால் சரி, முதல்ல இவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அங்கே தான் தேடி போகிறாரு. ஸோ வந்து அங்கே அவர் தேடி போகும்போது தான் அங்கே வந்து நம்ம டேங்கும் தியாவும் ரொமான்ஸிங் பண்ணிகிட்ருப்பாங்க. ஜிமினும் பார்த்துருப்பாரு. டேய் போதுண்டா உங்கள் ரொமான்ஸு, டேங் வாய்ஸு சாரி ஜிமின் வாய்ஸு கேட்குதுமே 2 பேருமே வந்து கொஞ்சம் தள்ளி நின்றுக்குவாங்க. இப்போ என்னடா உனக்கு பண்ண முடியலன்னா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும், போடா போய் இப்போ வேலையை பாடுறா போடா, எனக்கே எப்பயாவது தான் கிடைக்குது, அதுவும் உனக்கு பொறுக்காதே. டேய் அட்டுங்குடா மாமா, எதுக்கு வந்து இப்போ இவர் திட்டுற, எது இவரா, எப்படி இவன் உனக்கு இவர் ஆனாரு, டேய் அதெல்லாம் அப்படி தான், நீ அடங்குடா, அவங்க எடுக்கிறான் செல்லம், நீ சொல்லு உனக்கு என்ன வேணும் நான் வாங்கி தரேன். அது இல்லை நீ வாங்கி தரது யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனையாயிரும். என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் செல்லம், நீ சொல்லு மாமா உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு டேங் தான் வந்து நம்ம தியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. டேய்
மூடிட்டு வாடா, என்ன ஆக போதோ தெரில. நீ இந்த மாதிரி எவனாவது பார்த்தான்னு வச்சுக்கேன், இது வில்லேஜ் என்ன ஆகும்னு உனக்கு நல்லாவே தெரியும். மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க வந்து டயாங்க ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு தியாவை ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்து அங்கே சில கடைங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ திருவிழான்னு வந்து அங்கங்கே கடைகள் இருக்கிறது எல்லாமே இருக்கும்ல. அங்கே வந்து உனக்கு என்ன வேணுமோ கேளு, இந்த நாயை வாங்கி தருவான்னு ஜிமின் சொல்லுவார். ஸோ தெரியாத மாதிரி, ஸோ ஜிமின் வந்து லைக் ரிலேட்டிவ் தானே, ஸோ அவர் வந்து வாங்கி கொடுக்கும்போது அந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே. தியாவும் வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அதை வாங்கி கொடுக்கறது யாரோ நம்ம டயாங் தான். இது எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு சரி நீ ஜிமின் தான் சொல்லுவார், நீ வீட்டுக்கு போ, உன் அக்கா தனியாக இருக்கா, நீ போய் அவளுக்கு கம்பெனி கொடுப்போ, எப்படியும் எதையாவது உட்காந்து தின்னுட்டு தான் இருப்பான்னு நல்லா தெரியும், போய் அவள் கூட இரு அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. ஏன் மாமா அக்கா எப்போ வீட்டுக்கு போனா, அதெல்லாம் உனக்கு எதுக்குடி, சொல்கிறத மட்டும் செய்ப்போ அப்படின்னு தியாவும் தான் வீட்டுக்கு போய்ட்றாங்க. ஏன்டா சும்மா சும்மா ஏன் பொண்டாட்டி திட்டிக்கிட்டே இருக்கே, டேய் அடங்குடா, நானே செம்ம காண்டில் இருக்கேன், நீ வேற என்ன. அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவள் சொன்னது தாண்டா ஞாபகம் வருது. சபா நீ ஆச்சும் அவளாச்சு, என்ன இதில் இழுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தியாவும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வீட்டுக்கு வரும்போது நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தானே வராங்க. அதை பார்க்குறாங்க நம்ம ஒயனு. என்ன இவன் மட்டும் இவ்வளோ வச்சுருக்கா, ஏய் நில்லுடி, என்னக்கா யார் இதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்தா? அதுவா, அது வந்து தியா சொல்கிறதுக்கு வராங்க. அவங்களுக்கு ஒரு ஈவில் பிளான் வந்து மண்டையில் வருது. அதுவா, அது வந்து ஜிமின் மாமா தான் வந்து எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாரு தெரியுமா, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு தியா சொன்னதுமே எனக்கு செம்ம காண்டாகுது. எனக்கு ஒன்று கூட வாங்கி தராமல் இவளுக்கு இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கானா, அதெல்லாம் ஒழுங்காக கொடுறி, இதெல்லாம் என்னது, எனக்கு நானும் கொடுக்க மாட்டேன், உனக்கெல்லாம் கொடுக்கவே மாட்டேன், இது எனக்கு என்னது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தியா ஓடுறாங்க. ஒயனும் பின்னாடி துரத்திட்டே ஓடுறாங்க. தியா என்ன பண்ணுறாங்க, ரூமுக்குள்ளார போய் கதவை லாக் பண்ணிடுறாங்க. கதவை திறடி, அதெல்லாம் வந்து ஜிம்மின் வாங்கி கொடுத்தா, அது எல்லாமே எனக்கு தான், அது உனக்கு வேணும்னா நீ போய் மாமா கிட்ட கேட்டுக்கோ, இது எல்லாமே எனக்கு தான், நான் தரவே மாட்டேன், கையை கீயை வச்சேன்னா அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம தியா சொல்கிறாங்க. அண்ட் வந்து இப்படி தான் நெக்ஸ்ட்டு டேவும் இதே மாதிரி தான் ஜிமின் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒயனுக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ரொம்ப கோவமே வந்தாலும் ஹர்ட்டிங்காகவும் இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே நைட்டு தான் மொட்டை மாடியில் தான் வந்து ஒயனை வந்து நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஜிமின் வந்து இந்த மாதிரி பண்ணுறது. அதனால் அவங்க நின்றுட்டுருக்காங்க. ஜிமினுக்கும் வந்து சரி போதும், ரொம்ப வெறுப்பேற்றிட்டும் போல், போய் பேசி தான் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து ஜிமினும் வந்து அதே மாதிரி நீங்கள் மொட்டை மாடியில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு அவரும் மொட்டை மாடிக்கு வந்திருப்பார். நீங்கள் ஜிமின் வந்ததே தெரியாமல் தான் நின்றுட்டுருக்கீங்க. எதுக்கு தான் அவன் இந்த மாதிரி பண்ணுறான், வேணும்ன்ட்டே தான் பண்ணிகிட்ருக்கான், ஏதோ அப்போ சொல்லி எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான், எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு அவனுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு வந்து ஒயன் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜிமின் பேக்கில் ஹக் பண்ணுறாரு. நல்லாவே புரியுது பொண்டாட்டி, நீ எவ்வளோ வந்து பொசசிவான கோவப்பட்டன்ட்டு எல்லாமே பார்த்துட்டு தான் நான் இருந்தேன். ஒயனா உடனே வந்து நம்ம ஜிமினோட ஹேண்ட்ஸை தட்டி விட்டு, இப்போ மட்டும் எதுக்குடா வந்து பேசுகிற, போ அதான் நிறைய பொண்ணுங்க இருக்காங்கல்ல ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு, பேசுகிறதுக்கு, வாங்கி கொடுக்குறதுக்குன்ட்டு, போ அங்கேயே போ, எதுக்கு இங்கே வர, உன் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்ததுக்கெல்லாம் ஏண்டி வந்து இப்படி பொறாமப்படுற, சின்ன பொண்ணுடி, சின்ன பொண்ணு போடா போ அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க ஜிமினை தள்ளி விட்டு. ஆனால் ஜிமின் வந்து என்ன பண்ணுறாரு, உங்கள் கையை பிடிச்சி அவர் பக்கத்தில் இழுத்து வெஸ்ட்டை தான் ஹோல்ட் பண்ணுறாரு. சரிடி கோவப்படாத, அதான் இப்போ பேசுகிறாளா, அப்புறம் என்ன, இப்போ மட்டும் எதுக்குடா வந்து பேசுகிற, போ பேசாத போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிமினை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஜிமினா அவர் வந்து லைட்டாக உங்களை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு நம்ம ஜிமினுக்கு நல்லாவே தெரியும். சொல்லிவா வேணும் லைட் அப்படியே ஒரு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு டக்குன்னு ஒரு ரஃப்பாக ஒரு கிஸ்ஸு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிஸ்ஸே பண்ணல, ஜிமின் என்ன பண்ணுறாரு, உங்கள் வெஸ்ஸு பிடிச்சி அப்படியே அமுக்குறாரு. நீங்கள் அதில் லைட்டாக வந்து உங்கள் மவுத்தை ஓப்பன் பண்ணுறீங்க. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு டங்கை விட்டு நல்லா செம்மையாக வந்து ஜிமினை வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் வந்து டெம்ப்ட் ஆகி கிஸ் பேக் பண்ணுறீங்க. அந்த கிஸ்லேயே ஜிமினும் ஸ்மோக் பண்ணிட்டு அந்த கிஸ் இன்னமும் டீப்பாக போகுது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து அந்த கிஸ்ஸே பிரேக் ஆகுது.
இப்போ கோவம் போச்சா பொண்டாட்டிக்கு? போடா. இப்போ மட்டும் உனக்கு பொண்டாட்டி எல்லாம் கண்ணுக்கு தெரியுமோ? ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் உனக்கு தெரியவே இல்லைல்ல. 2 நாள் எவ்வளோ பாடுபடுத்தினேன். ஆ நீ சொன்னதுக்கு இன்னும் நிறையவே பண்ணியிருக்கணும். கம்மியாக பண்ணன்ட்டு சந்தோஷப்பட்டுக்கோ. அப்படி நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ண சொல்லு பார்க்கலாம். நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னடி பண்ண? என்ன சொன்ன நீ என்கிட்ட? ஞாபகம் இருக்கா? அப்போ எனக்கு வந்து நல்லாவே தெரியுது. பட் ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் என்ன சொன்னேன்னு எனக்குலாம் தெரில. அதை பற்றி நான் தெரிஞ்சிக்கவும் விரும்பலை. நீ தெரிஞ்சிக்க விரும்பலைனாலும் நான் சொல்லுவேன். என்ன சொன்ன செய். லவ் டார்ச்சர் பண்ணுறேனா? இரிட்டேட் பண்ணுறேனா? உன்னை நான் கண்ட்ரோல் பண்ணுறேனா? என்னென்ன சொன்னேன்? இனிமேல் ஃபோன் பண்ணாத. நான் எங்கே இருந்தா எப்படி இருந்தா உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்து மூடிட்டு போ. எனக்கு நீ தேவையே இல்லை. உன்னை வெறுக்கிறேன். ஃபோன் பண்ணாத, எதுவுமே பண்ணாதன்னு சொல்லிட்டு போனவ தாண்டி நீ. இப்போ மட்டும் என்னவா? அப்படியா? அந்த மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே. அப்படியா சொன்னேன்? நல்லா நடிகரடி நீ அப்படின்ட்டு வந்து ஜிமின் மைண்ட்லேயே திங்க் பண்ணிக்கிறாரு. ஒரு வருஷம் நான் கால் பண்ணல, மேடம் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க அப்படின்னு அவர் மைண்ட்லேயே திங்க் பண்ணுறாரு. என்ன திங்க் பண்ணுற? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே நான் திங்க் பண்ணலவே இல்லையே பொண்டாட்டி. சரி, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுவோமா? இப்போ கொடுத்த கிஸ்ஸு போதும், அது ரொம்ப ஜாஸ்தி. யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். என்னடி ஒரு வருஷம் கழித்து இப்போ தான் வந்து நீ வந்திருக்க. கொஞ்சமாச்சும் ஏதாவது கொடுப்பேன்னு பார்த்தா அதுவும் இல்லை. நான் ஏன்டா கொடுக்கணும்? அதான் சிரிக்கும்போது சிரிக்காமல் தானே போனேன். என்னமோ நான் இருக்கிற இடத்துல இல்லாத மாதிரி தானே வந்து நீ இருந்த. இப்போ மட்டும் என்னவா? அப்போ அதான் வந்து நீ என்னென்ன பண்ண, கோவப்பட்ட, பொசசிவானு எனக்குன்னு தெரியாதா? நல்லா வெறுப்பேற்றுட்டும் என்னை மட்டும் நீ அவ்வளோ கஷ்டப்படுத்தினல, அதுக்கு வச்சு செய்ய வேண்டாம். அதனால தான் நானும் அந்த மாதிரி பண்ணேன். அதுக்காக நீ மற்ற பொண்ணுங்கக்கிட்டலாம் ஃப்ளர்ட் பண்ணுவியா? அது மட்டும் இல்லை தியாக்கு டெய்லியும் வாங்கி வாங்கி கொடுக்குற. அவள் எதை கேட்டாலும் நீ வாங்கி கொடுக்குற. எனக்கு ஏதோ ஒன்றாச்சும் வாங்கி கொடுத்தியாடா? வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சா உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை அடிக்கிறீங்க. ஜிமினை அடிக்காதடி நான் சொல்கிறது கேள்றி. நான்லாம் கேட்க மாட்டேன் நல்லா அடி வாங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் ஜிமின் அடிக்கிறீங்க. ஜிமின் என்ன பண்ணுறாரு, உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் வந்து அவர் ஹோல்ட் பண்ணிட்டு உங்கள் பின்னாடி வந்து அதை பின் பண்ணிடுறாரு. லைக் அவரோட ஒரு ஹேண்டில் வந்து உங்கள் 2 ஹேண்ட்ஸையுமே வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணுறடா, கையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெளிஞ்சிட்டே இருக்கீங்க. ஜிமினும் நீங்களும் இப்போ வந்து ஒட்டின மாதிரி தான் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் பாடி அப்படி நீங்கள் நெளிகிறது ஜிமினுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. நெளியாதடி, ரெண்டுமே உரசுதடி. அப்புறம் ஏதாவது பண்ணி விட்டுறான் பார்த்துக்கோ. சி, வாயை மூடி என்னத்த பேசுகிற நீ? நீ பண்ணதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணுமோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் நெளிஞ்சிக்கிட்டே இருந்தா எனக்கு ஏறாது. பாரு, ஆல்ரெடி பாதி ஏறி பாதி நின்றுட்டுருக்கு. என்னடி பண்ணுறது? எனக்கு ஏதோ பண்ணு. சி, வாயை மூடிட்டு அசிங்கமாக பேசிக்கிட்டு. உன்கிட்ட தான் இந்த மாதிரிலாம் பேச முடியும், வேறு எவகிட்ட பேச முடியும்? இப்போ என்னமா உன் தங்கச்சிக்கிட்ட பேசட்டுமா? கொன்றுவேண்டா உன்னைய. அவள் சின்ன பொண்ணுடா. சின்ன பொண்ணுன்ட்டு இப்போ தான் உனக்கு தருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னத்த அவளுக்காக தானே நீ சண்டை போட்டுட்டு இருந்த? ஆமாம், எதுக்குடி நீ அவளுக்கு அவ்வளோ வாங்கி கொடுத்த? சொல்கிறா, எதுக்குடா? அதெல்லாம் நான் ஒன்றும் வாங்கி தரல. அப்போ நீ வாங்கி தராமல் வேறு யார் வாங்கி தந்தா? என் ஃப்ரெண்டுன்னு என் கூடவே ஒன்று சுற்றிட்டு இருக்குதே, அவன் தான் வாங்கி கொடுத்தான். அவன் எதுக்கு ஏன் தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்குறான்? அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்கு அவன் வாங்கி தரான். எது? என்ன ஏது? என்னமோ தெரியாத மாதிரியே வந்து சீன் போடு. இல்லை எனக்கு தெரியாது. தெரியலைன்னா இப்போ தெரிஞ்சுக்கோ, 2 பேருமே லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது இப்போ இல்லை, பல வருஷமாக ஓடிட்டு தான் இருக்குது. அப்போ நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? நீ என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்காத போது நான் மட்டும் ஏன் சொல்லணும்? சரி, என்னமோ உன்னை முதல்ல விட்டு. இன்றைக்கி அவளுக்கு இருக்குது, எனக்கு எவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கா. சொன்னால் மட்டும் நீ என்னடி சொல்லியிருப்ப? என்ன பண்ணியிருப்ப? நேராக போய் பற்ற வச்சிருப்ப. தேவையா? அதனால தான் நான் தான் சொல்ல வேண்டாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா உன் வாயை வச்சுட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி கடைசியில் அவள் தான் கஷ்டப்பட்டுருக்கணும். அதனால தான் நான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதுவும் கரெக்டு தான். நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு எதாவது பண்ண போய் பிரச்சனையாக இருக்கும். சரி விட்டு, நான் போகிறேன். என்னடி போகலான்ட்டு இருடி. மாமா விட்டு மாமா.
இந்த ஒரு வார்த்தை கேட்க எவ்வளோலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு வார்த்தை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடி. இருந்துட்டு போதும் மாமா, விட்டு மாமா, நான் போகணும் மாமா, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க மாமா. பார்த்தா பார்த்துட்டு போதும், எனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. சும்மா சொல்லக்கூடாது, இந்த தாவணியில் எப்படி இருக்குது தெரியுமா, உன்னை இப்போவே எதா பண்ணணுன்ட்டு அந்த அளவுக்கு இருக்குது தெரியுமா. மாமா சும்மா இரு மாமா, சும்மா தான் இருக்க முடியலையேடி, என்ன பண்ணுறது மாமா, விட்டு மாமா, போதும் மாமா, வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிமின் உங்கள் வேஸ்ட்டை தான் ஹோல்ட் பண்ணி அப்படியே டைட்டாக ஸ்குவீஷ் பண்ணுறாரு. லைட்டாக நீங்கள் மூன் பண்ணுறீங்க. மாமா கையெடு மாமா, யாராவது வந்துட போகிறாங்க. ஏய், இந்த டைமில் யாரும் வரமாட்டாங்கடி, ஒரு வருஷம்டி காஞ்சு போயிருக்கேன், ஏதாவது குட்ரி. அதான் கிஸ் பண்ணிட்டல, அப்புறம் என்ன மாமா, அந்த கிஸ்ஸு மட்டும் எப்படி போதும், போதாதேடி அப்படின்னு நீங்கள் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஜிமின் கூட. அந்த டைமில் தான் வந்து நம்ம தியா என்ட்ரி கொடுக்குறாங்க. அக்கா அக்கா, ஐயோ போச்சு, வந்துட்டா. சே, நல்லா என்ஜாய் பண்ணும்போது தான் வந்து நான் எல்லாத்தையும் நாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் உங்களை விட்டு விலகி போய்ட்றாரு. நீங்களும் வந்து அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே நின்று டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நின்றுருக்கீங்க. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும்? என்னத்த பண்ணணும், பண்ணாமல் தான் முடியலையே, அதான் வந்து நின்ட்டியே அப்படின்னு ஜிமின் முணுமுணுத்துட்டே இருக்காரு. என்ன மாமா, எனக்கு ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, என்ன மாமா சொன்னேன்? ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு உன்னை யார் இங்கே வர சொன்னா? அதுவா மாமா, அக்கா வீட்டில் ரூமில் இல்லையா, அதான் சரி எங்கே இருக்கா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தேன். ஏன் உன் அக்கா என்ன கை குழந்தையோ? அவள் வந்து ஏன் அவள் தனியாக இருந்தால் என்னவா இப்போது? அதான் நான் இருக்கேன்ல. நீ இருக்கே மாமா, அது எனக்கு தெரியாதே. சரி அக்கா அக்கா வா அக்கா போகலாம், நம்ம டிவி பார்க்கலாமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து டிவி பார்த்து ரொம்ப நாளாச்சு. அப்பா சான்ஸ் கிடச்சிட்டா எஸ்கேப் ஆயிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் தியா ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு வா 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 நம்ம போகலாம், நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் வந்து தியா கூட கீழே போயிட்டுறாங்க. எஸ்கேப் போயிட்டாலே, எர்ரி மாட்டாமையா போயிரு, அப்போ வச்சுக்கிறேன் உன்னைய அப்படின்ட்டு ஜிமினும் வந்து அங்கேருந்து போயிடுறாருங்க. இப்போ அப்படியே நைட்டு டின்னரும் முடிச்சுட்டு நீங்கள் தியா வந்து ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தான் வந்து 2 பேருமே பக்கத்தில் பக்கத்தில் தான் படுத்துட்ருக்கீங்க. தியா வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு தான் தூங்கிட்டுருக்கா. ஹக் பண்ணிட்டு தூங்குற எர்ரி மாவளே, உனக்கு எப்படி எழுப்புறான் பாரு. தியா வந்து இன்னும் தூங்கலை, ஸோ எந்திரிச்சிட்டு தான் இருக்காங்க. ஏய் தியா, என்னக்கா? டேய் எந்திரி, எதுக்குக்கா இப்படி பண்ணால், இப்படி கட்டி பிடிச்சி தூங்குறது செம்மையாக இருக்குக்கா, நல்லா தூக்கம் வரும், நான் அப்படியே தூங்கிக்கிறேனே, அப்படியே பழக்கமாயிடுச்சுக்கா. எந்திரி, எதுக்குக்கா? எந்திரி. தியாவும் எந்திரிச்சு உட்காடுறாங்க. என்னக்கா? காது பிடிச்சி திருவுறாங்க. அக்கா அக்கா அக்கா, ஆக்கி காது காது விடுக்கா. எவ்வளோ வருஷமாடி லவ் பண்ணிட்டுருக்க டேங்க? டேங்க யாருக்கா அது? ஏய் புழுகு முட்டை, ஜிமின் மாமா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான், ஒழுங்காக சொல்லு, எவ்வளோ வருஷமாக டேங்க லவ் பண்ணிருக்கேன்? அது வந்து அக்கா, அது வந்து சொல்லு. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சொல்லு. ப்ராமிஸாக சொல்ல மாட்டேன்ல? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், சொல்லு. எவ்வளோ வருஷமாக லவ் பண்ணிருக்கேன்? அது ஒரு 6-7 இயர்ஸாக லவ் பண்ணிருக்கேன்க்கா. எது 6-7 இயர்ஸா? என்னடி சொல்கிற? ஆமாக்கா. அவர் போதும், இதுக்கு மேலே நான் எதுவும் கேட்க வரும்ல, கேட்டால் என் ஹார்ட்டு தாங்காது, படு. சரி, ஆனால் அக்கா நீயும் ஜிமின் மாமாவும் சண்டை போட்டே இருந்தீங்க, அன்றைக்கி மேலே நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட்டு பேசிட்டு தான் இருந்தான். பொய் தானே சொல்கிற? எனக்கு தெரியும், ஜிமின் மாமா வந்து உன்னை கிஸ் பண்ணியிருப்பாரு, எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? அப்போ உண்மையிலே பண்ணாரா? என்னடி குழப்புற? நான் சும்மா சொன்னேன், ஆனால் நீயும் ஒத்துக்கிட்ட, அப்போ கிஸ்ஸு பண்ணாரு தானே மாமா? மூடிட்டு படுறி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிமின் வந்து காலையிலேயே வந்திருப்பாரு. நீங்களா ஆல்ரெடி தியா வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அவங்க வந்து வெளியில் வந்திருப்பாங்க. அப்போ ஜிமினும் வந்திருப்பாரு. ஏய் தியா, உன் அக்கா எங்கடி? அக்காவா? ரூமில் தான் இருக்கா மாமா. சரி, ரூமுக்குள்ளார யாரையும் வராமல் பார்த்துக்கோ. சரி மாமா, நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து ரூமுக்குள்ளார வந்து லாக் பண்ணிட்டாரு. நீங்கள் அப்போ தான் குளிச்சுட்டு
லைக் டவலை கட்டிட்டு தான் வெளில வரீங்க. அப்பா என்னம்மா இருக்குது, இப்போ தான் ரிலாக்ஸாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஜிமினை பார்க்கவே இல்லை. ஏன்னா ஜிமின் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. ஜிமின் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, சரி சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு டவலெல்லாம் கீழே ட்ராப் பண்ணிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கீங்க. ஜிமினா அப்படியே வாயை பொளந்து உங்களையே தான் நீங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்களும் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா லைக் தாவணியெல்லாம் போட்டு தலை சீவிட்டு கொஞ்சம் லைட்டாக டச்சப் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஜெமினா அவ்வளோதான். அப்படியே உங்கள் ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் பார்த்து அப்படியே உறைஞ்சி போய் உக்காந்தவர் தான் அங்கேருந்து நகரவே இல்லை. ஏன்னா ஒளிஞ்சிட்டு தானே இருந்திருப்பார். ஸோ அதனால் வந்து அப்படி தான் இன்னமும் அங்கேயே இருக்கார். தியா பார்க்குறாங்க, என்ன அக்கா மட்டும் வரா? டே அக்கா, என்னடி மாமா இங்கே? உன் மாமாவா வந்து என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? லூஸ் அக்கா, ஜிம்மின் மாமா எங்கே? அவனை பற்றி என்கிட்ட கேட்குற, எனக்கே எப்படி தெரியும்? அவன் வீட்டில் இருப்பான். இல்லைக்கா, மாமா ரூமுக்கு தானே வந்தார். எது ரூமுக்கு வந்தானா? ஆமாக்கா. நீ குளிக்கிறதுக்குள்ளார போனியா? சரின்னு சொல்லிட்டு நானும் ரெடி வெளியே வந்துட்டேனா? ஆமாம். அப்போ வந்து ஜிமின் மாமா தான் ரூமுக்குள்ளார வந்தார். உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு திப்பு திப்பு திப்புன்னு நீங்கள் ரூமுக்குள்ளார போய் பார்க்குறீங்க. பார்த்தா எங்கே இவன் ஒளிஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒளிஞ்சிட்டு தேடிட்டுருக்கீங்க. பார்த்தா ஜிமின் வந்து அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துருக்காரு. இவன் ஏன் இப்படி உட்காந்துட்ருக்கா? டே ஜிமின், ஜிமின் மாமா, மாமா உழுக்குறீங்க? என்னது, என்னாச்சுடா? நீங்கள் எப்படா இங்கே வந்த? அது வந்து அது அது ஒன்றும் இல்லை. இரு, எப்போ உள்ளே வந்த நீ? அது நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு ஜிமின் அங்கேருந்து நிலவு போகிறாங்க. பட் ஆனால் நீங்கள் விடலை. ஒழுங்காக ஜிமினை வந்து லைக் வாலில் பின் பண்ணிட்டு ஒழுங்காக சொல்லு, எப்போ நீ உள்ளார வந்த? என்னத்தை பார்த்த? என்னத்தை பார்த்தனா? எல்லாத்தையுமே தான் பார்த்துட்டேனே. சொல்லு, உன்னை தான் கேட்குறேன். நான் ஒன்றுமே பண்ணலையேடி. ஒழுங்காக சொல்லு. நான் நிஜமாக தான் சொல்கிறேன். நான் அங்கேருந்து ஒளிஞ்சிட்டு இருந்தேன்னா நீ வந்தியா? அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நான் டவலை கட்டிட்டு தான் வந்தேன். அடப்பாவே, அப்போ 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 நான் ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துட்டியா? சிச்சி, நான் பார்க்கல. நான் வந்து கண்ணை மூடிக்கிட்டேன். பொய் சொல்லாதடா. நிச்சயமாடி, நான் உன்னை பார்க்கவே இல்லை. கண்ணை மூடிக்கிட்டே தெரியுமா? அப்படியா? நிஜமா? நீங்கள் அப்படியே பக்கத்தில் கொண்டு போய் காட்டுறீங்க. ஜிமின் வந்து இப்படியே கல்பட்டு திரும்பி, நான் தான் சொல்கிறேன்ல நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. பொய் சொல்லாத. நீங்கள் வந்து டோரை வந்து அதாவது மூடி தான் இருந்திருப்பீங்க. ஜிமினிக்கு இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை பெட்டில் தான் தள்ளுறாரு. பெட்டில் தள்ளிட்டு ஓவர் ஆகுறாரு. ஆமாண்டி, நான் பார்த்தேன். மொத்தமாக எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். இப்போ என்ன அதுக்கு 1 இன்ச்சு விடாமல் என் மண்டைக்குள்ளார இருக்குது தெரியுமா? அப்படி இருக்குடி ஸ்ட்ரக்சரு. பா, எப்படி இருக்குது தெரியுமா? என் மைண்டு அப்படியே அந்த சீனில் ஸ்ட்ரக் ஆயிருச்சுடி. அதுவும் இந்த 2 இருக்கே, என்னடி என்னம்மா இருக்குது தெரியுமா? ஏன்டி அதை போட்டு மறைச்சிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாவணியை எடுத்து விலக்கி விட்டு பார்க்குறாரு. பா, என்னம்மா இருக்குது அப்படின்ட்டு வந்து அப்படியே அதை 2த்தையும் ஹோல்ட் பண்ணுறாரு. உங்கள் செஸ்ட்டை 2த்தையுமே ஹோல்ட் பண்ணி அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாரு. மாமா என்ன பண்ணுற மாமா? தள்ளு மாமா, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. கொஞ்சம் நேரம்டியா, கொஞ்சம் நேரம், என்னால் முடியலடி அப்படின்ட்டு வந்து அவர் அப்படியே உங்கள் நெக்கு செஸ்ட்டில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே சக் பண்ணுறாரு. நீங்கள் ஜிம்மினோட ஹேர் அப்படியே க்ரிப் பண்ணுறீங்க. மாமா மாமா போதும் மாமா, வேண்டாம் மாமா. சும்மா என்னால் இதுக்கு மேலே முடியாதுடி, எனக்கு இப்போவே வேணும்டி அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஹஸ்கியாக பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு இன்னமும் டெம்ட் ஆகுது. மாமா ப்ளீஸ்டா, வேணும்னு தப்புடா. நான் தாண்டி உன்னை கல்யாணம் பண்ணி போகிறேன், அப்புறம் என்னடி கொஞ்சமாச்சும் வச்சுக்கிறேன்டி அப்படின்ட்டு வந்து ஜிமின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் ப்ளவுஸோட ஹுக்ஸ் எல்லாம் வந்து கழட்டிட்டு உங்கள் இன்னர்ஸையும் வந்து அவர் கழட்டிட்டு அப்படியே வந்து உங்கள் 2த்துக்குள்ளாரையும் கையை விட்டு அப்படியே மசாஜ் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்பவே மாதிரியாக இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணுறீங்க. ஜிமின் அப்படியே கிஸ் பண்ணிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு ரஃப்பாக கிஸ் போகுது. உங்களுக்கும் டெம்ட் ஆகுது. ஜிமினுக்கு அதை விட டெம்ட் ஆகுது. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக
கீழே ட்ராவல் ஆகி உங்கள் செஸ்ட்டை தான் அப்படியே செமையாக சக் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்பவே இதாகுது, டெம்ப்ட் ஆகுது. அந்த சமயத்துலேருந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் தியா வந்து கதவை தட்டியிருப்பாங்க. அக்கா 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 கோயிலுக்கு போகிறதுக்கு கூப்பிட்டுறாங்கக்கா வாக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு தியா வந்து கதவை தட்டுறாங்க. என்னடி உன் தங்கச்சி கரெக்டாக இந்த நேரத்துக்கே தான் வந்து கழுத்த இருக்கிற மாதிரி வரா. ஏன்டி உன் தங்கச்சி இப்படி இருக்கா? மாமா போதும் மாமா, தள்ளு மாமா. ஏய் கொஞ்சம் நேரம்டி. அகைன் தியா வந்து கதவை தட்டுறாங்க. அக்கா வாக்கா அப்படின்ட்டு. ஆ இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே ஒரு லவுடாக ஒரு சவுண்டு, நீங்கள் மூன் பண்ணுற சவுண்டை ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுது. ஏன்னா வந்து ஜிமின் ரொம்ப ரஃப்பாக வந்து உங்கள் செஸ்ட்டை சக் பண்ணி இருந்திருப்பாரு. அக்கா என்னாச்சுக்கா, ஏன்க்கா ஒரு மாதிரி கத்துற, என்னாச்சு அப்படின்ட்டு வந்து தியா கேட்குறாங்க. உங்களுக்கா? ஐயோ அவளுக்கு என்னடா பதில் சொல்கிறதுன்ற மாதிரி இருக்குது. தியா நீ 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 போய்கிட்டே இருக்கு, நான் வந்துடுறேன், சரிக்கா சீக்கிரமாக வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தியாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஜிமின் செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பிடிச்சி தள்ளி விட்டீங்க. மாமா பூதுண்டா, இப்போ தியா வந்துட்டு அடுத்தது அம்மா வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜிமின் தள்ளி விட்டு எழுந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ திரும்ப நான் போய் குளிக்கணும். தேவையாடா எனக்கு? ஏய் என்னாடி இப்படி பண்ணுற அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அங்கேருந்து போயிடுறாங்க. நீங்கள் அகைன் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போகிறீங்க. அங்கேயே வந்து ஜிமின் சும்மா இல்லை, உங்கள் பின்னாடி தான் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கார். அண்ட் நீங்கள் வந்து பார்க்காத போது இல்லை உங்கள் பக்கத்தில் நிற்கும் போதெல்லாம் வந்து ஜிமின் என்ன பண்ணுறாரு, உங்கள் வெஸ்ட்டை பிடிச்சி கிளிக்கிட்டே தான் இருக்கார். உங்களுக்கு எப்படியே ஒரு மாதிரி ஆகுது, யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகுது என்ன ஆகுறதுன்ற ஒரு மாதிரியே உங்களுக்கு போயிட்டுருக்கு. அண்ட் அதே மாதிரி தான் கொஞ்சம் நேரம் உங்கள் கூட இருந்துட்டு ஜிமின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருப்பார். அப்போ தான் வந்து ஜிமினோட அம்மா வந்து, டே இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க, புள்ள ஊர்லேருந்து வந்திருக்கு, அதாவது உங்களை தான் சொல்கிறாங்க, ஒயின் ஊர்லேருந்து வந்திருக்கா, அவளுக்கு எதாவது வாங்கி தரணுன்றதெல்லாம் உனக்கு இல்லையவே இல்லையா? போடா போய் அவளை கூப்பிட்டு போய் என்ன வேணுமோ வாங்கி கொடுப்போம்மா. அவள் என்ன குழந்தையாம்மா, வேணுன்றதை அவளே வாங்கிக்க போகிறா. இதுக்கு வந்து என்ன வேறு சொல்லிகிட்ருக்க, போம்மா அதெல்லாம் முடியாது, டே ஒழுங்காக போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினத்தை வந்து தரன்னு இழுத்துட்டு வராங்க. ஒயனு உனக்கு என்ன வேணுமோ நீ இவனை கூட கூப்பிட்டு போயிட்டு என்ன வேணுமோ போய் வாங்கிக்கோ. இல்லத்த பரவாயில்ல வேண்டாம். அது என்ன வேண்டாம்? நீ தான் செலவு வைக்கணும் உன் மாமாக்கெல்லாம். போ போ போ, ஒன்றா வேணுமோ எல்லாத்தையுமே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் சேர்த்து தான் வந்து அனுப்பிச்சி விடுறாங்க. நீங்களும் வந்து வந்து தொலை அப்படின்ட்டு ஜிமினும் கூப்பிட்டு போகிறாரு. ஒன்றும் யாரும் தேவையில்லாமல் வந்து கஷ்டப்பட்டு வாங்கி தர வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஜிமின்கிட்ட நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. வாடி, இல்லைனா எனக்கு தான் அதுக்கும் சேர்த்து திட்டு விழும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தான் வந்து ஜிமின் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறாரு. நீங்களும் வந்து ஜஸ்ட்டு ஒரு 2-3 தான் வாங்குறீங்க. அதுவும் ஒரு 100 ரூபாய்க்குள்ளாரே எல்லாமே முடிஞ்சிருது. இது போதும். அதுக்கப்புறமா நீங்கள் அகைன் வந்து உங்கள் அத்தைக்கிட்ட தான் போகிறீங்க. அத்தை இந்தா வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி எவ்வளோ ஆச்சு? ஒரு 60 ஆயிருக்கும் அத்தை. இதே 60 ரூபா தானா? என்னாடி நீ இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்க? அவன் பர்ஸை காலி பண்ண வேண்டாம், போ போம்மா. என்னம்மா பர்ஸை காலி பண்ணும்? என் பர்ஸை பார்த்தா என்னம்மா உனக்கு பொறாம? டேய் போடா போடா, போய் அவளுக்கு இன்னும் நிறையா வாங்கி கொடுப்போம், வெளில கொடுப்போம், ஐஸ்கிரீம் அது இதுன்னு சாப்பிட்றதுக்கு வாங்கிக்கிடு அப்படின்ட்டு உங்கள் அத்தை அகெயின் வந்து துரத்தி விடுறாங்க. நீங்களும் வந்து சரி நமக்கு பிடிச்சிக்கிது இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் எல்லாத்தையுமே வாங்குறீங்க, சாப்பிட்றீங்க. அப்படியே ஜிமினுக்கு ஃபீட் பண்ணுறது அப்படியே ஒரு டேட் மாதிரியே தான் வந்து அந்த ஊருக்குள்ளார திருவிழாவில் வந்து நீங்கள் 2 பேரும் அப்படி தான் சுற்றிட்டுருக்கீங்க. அண்ட் இதை வந்து லைக் ஜிமின் வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு தான் வந்து கூப்பிட்டு போயிருப்பார். ஏன் அப்படின்னா வந்து உங்கள் காலில் வந்து லைக் நடக்கும்போது அடிபட்டு இருந்திருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நடக்க முடியலையேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தான் வந்து கூப்பிட்டு போயிருந்திருப்பார். உங்களுக்கா ரொம்ப பெயினாக இருக்குன்னு தான் நீங்களும் வந்து பிடிச்சிட்டு நடந்து போயிட்டே இருப்பீங்க. இதை வந்து லைக் உங்களோட பெரியம்மா அவங்கெல்லாம் அதை பார்த்துடுறாங்க. இந்த மாதிரி ஜிமினோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் நடந்து போகிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கலை. அது வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது. லைக் இன்னும் உங்களோட பேரண்ட்ஸு ஜிமினோட பேரண்ட்ஸ்கிட்டேயும் வந்து இந்த மாதிரி 2 பேரும் பண்ணிட்டு தெரியறாங்க. என்ன தான் நினச்சிட்ருக்காங்க, இது ஒன்றும் சிட்டி இல்லை, எப்படி வேணாலும் சுற்றுறதுக்கு, இது கிராமம், யாராவது பார்த்து எதாவது சொன்னாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இஷ்யூ ஆச்சு.
ஜிமினுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. உங்கள வந்து தப்பா பேசினதுமே அவருக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. என்ன ரொம்ப தான் பேசிட்டு இருக்கீங்க. அவளால நடக்க முடியலன்றதுனால தான் நான் கைய புடிச்சுட்டு வந்து கூட்டு போயிட்டுருந்தேன். ஏன் உங்களால நடக்க முடியலன்னு யாரும் கைய புடிச்சுட்டு நீங்க நடக்கவே மாட்டீங்களா? அது என்ன சிட்டியா இல்ல வில்லேஜான்ட்டு என்ன பேச்சு பேசுறீங்க? ஏன் சிட்டின்னா வந்து என்ன உங்களுக்கு கேவலமா போயிருச்சா? எல்லாரும் எப்படி வேணாலும் யார் கூட வேணாலும் திரியுவாங்களா? என்ன பேசுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு உங்க பெரியம்மா வந்து ஜிமின் வந்து அப்படி கேட்டுட்ருக்காரு. நீங்களும் ஒரு பொண்ணு தானே அத்தை, இப்படியே தான் பேசுவீங்களா அவள? அவள பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவங்க தான் சொல்றாங்கன்ட்டுமா உனக்கும் எங்கம்மா போச்சு அறிவு? அ ஏம்மா இப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் கூட அறிவுன்றது உங்க யாருக்குமே கிடையாதா? அவளால நடக்க முடியலன்னு தானே ஏன் நான் நெனச்சா கூட அவள தூக்கிட்டு நான் வந்து சுத்தியிருப்பேன். அப்போ பண்ணா மட்டும் நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? எதுவும் பண்ணியிருக்க முடியாதுல்ல. அவளால நடக்க முடியலன்ற ஒரு காரணத்துக்காக தான் அவ கைய புடிச்சுட்டு நான் வந்து கூட்டு போயிட்டுருந்தேன். அதுவும் கொஞ்சம் நேரம் தான். அதுவும் நீங்கலாம் வந்ததுக்கப்புறமா விட்டுட்டு நான் போயிட்டேன். என்னமோ ஒரு ரொம்ப பெரிய தப்பு பண்ண மாரிலாம் பேசிட்டுருக்கீங்க. அறிவுன்றது உங்க யாருக்குமே கிடையாதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எல்லாரையும் திட்டிட்டு போயிடுறாரு. உங்களுக்கா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நீங்க வந்து அழுதுட்டே ரூமுக்கு போயிருப்பீங்க. அதுக்கப்புறமா தான் இது எல்லாமே நடந்திருக்கும். அப்பதான் அவங்களுக்கும் புரியும் நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு அவள புரிஞ்சுக்க அவள பத்தி தெரிஞ்சும் இந்த மாரி நம்ம பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து ஃபீல் பண்றாங்க. அப்ப தியா தான் வந்து உங்க கிட்ட வராங்க. "அக்கா அழாதக்கா." எப்புட்ரி அழாம இருக்க முடியும்? அவங்க என்ன சொல்றாங்க பாத்தியா? அப்படி என்னடி நான் தப்பு பண்ணிட்டேன்? அவ கைய தானடி புடிச்சேன். அது தப்பா? ம். அதுவும் வேற யாரோ ஒருத்தங்க இல்லையே! மாமா தானடி! மாமா கைய அதுவும் நடக்க முடியலன்றதுனால தானடி அவர் கைய புடிச்சேன். அது என்ன அவ்ளோ பெரிய தப்பா? அப்படின்னு சொல்லிட்டு தியா அவகிட்ட நீங்க அழுது பேசிட்டுருக்கீங்க. அக்கா அவங்கள பத்தி தான் இப்ப தெரியும்ல. தேவையில்லாம பேசுறதே ஒரு வேலையா வச்சுட்ருப்பாங்க. ஃபீல் பண்ணாதக்கா. இல்லடி எல்லாமே தெரிஞ்சு தெரிஞ்சு தானே இப்படியெல்லாம் பேசிட்டுருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அன்னைக்கு வி உங்க ரூம விட்டு வெளியிலயே வரல. எல்லாருக்குமே ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கு. நீங்க வந்து ஏன்னா நீங்க ரொம்பவே ஜாலியான டைப். எல்லார்கிட்டயுமே வந்து ரொம்பவே மிங்கிள் ஆயி ஹேப்பியா ஜாலியா பேசுற டைப்பு. நீங்க அந்த இடத்துல இருந்தாலே அவ்ளோ வந்து ஒரு கலகலப்பா இருக்கும். அந்த மாரி ஒரு ஜாலி டைப் பெர்சன் நீங்க. அப்படிப்பட்ட பொண்ண வந்து நம்ப இப்படி பண்ணிட்டோமே! தப்பா பேசிட்டோமே! புரிஞ்சுக்காம பண்ணிட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, நீங்க அப்பவும் வந்து வெளில குளிச்சுட்டு நீங்க அப்படியே ரூம்லயே தான் உட்காந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஜெமினும் வந்து வீட்டுக்கே வந்திருக்க மாட்டாரு. அவருக்கும் செம்ம கோவமா இருக்கும். அதனால அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சேர்ந்து குடிச்சுட்டு செம்மையா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே தான் செம்மையா குடிச்சுட்டு அப்படியே ஃப்ளாட்டா இருந்திருப்பாரு. இப்படி தான் நெக்ஸ்ட் டேவும் ஸ்கிப் ஆகிறதா நீங்க வந்து வெளியிலயே வரல. அ அதுக்கப்புறமா ஜிமினும் வந்து 2 டேஸா உங்கள பார்க்கவே இல்ல. ஏன்னா வந்து நீங்க அ ப அழுதா அவரால தாங்கவே முடியாது. அவருக்கு ரொம்பவே கோவம் வந்துரும். அந்த அளவுக்கு வந்து உங்கள லவ் பண்றாரு. பாசமும் இருக்கு. லவ்வுன்றத தாண்டி ரொம்ப பாசமாவும் இருக்கு. அவருக்கு ஒரு மாரி ஒரு கில்ட்டா இருக்கு. என்னால தான் இவ அழறா! அப்டின்ற ஒரு இதுமும் அவருக்கு இருக்கு. அதனால அவர் வந்து 2 டேஸா வந்து அ அவரோட ஃபேமிலி கூடயும் சரி, உங்ககிட்டயும் வந்து அவர் பேசவே இல்ல. நீங்களும் வந்து அத பத்தி எதுவுமே கண்டுக்கல. அந்த ரூம விட்டு நீங்க வெளிலயும் வரல. எல்லாருமே எவ்ளோ தான் வந்து உங்ககிட்ட பேசினாலும் நீங்க வரவே இல்ல. இதுக்கப்புறமா ஜிமின் வந்தா தான் முடியும் அப்டின்னு சொல்லிட்டு, அ ஜிமினோட அம்மா, அ அப்பா, தாத்தா, பாட்டி, உங்க அப்பா, அம்மா எல்லாருமே வந்து ஜிமின் கிட்ட கேட்குறாங்க. "அவன் இந்த மாரி தான்டா இருக்கான். நீ போய் பேசு. இப்ப மட்டும் எதுக்கு என்கிட்ட வரீங்க? போங்க போங்க போயி உங்க பொருளையவே வந்து கெளப்புங்க. போய் கஷ்டப்படுத்துங்க அவள. ரொம்ப சந்தோஷம். கைய பிடிச்சதுக்கு என்னென்னலாம் பேசுனீங்க. இப்ப மட்டும் எதுக்கு என்கிட்ட வரீங்க? போங்க." இதுக்கு அவ வராமலே இருந்திருக்கலாம். நிம்மதியாவது அவ இருந்திருப்பா. ஊருக்கு வர வச்சு அசிங்கப்படுத்துறீங்கல்ல. போங்க போங்க. அப்படின்னு செம்மையா வந்து திட்டுறாரு ஜிமின்னு. "டேய் டேய் டேய் அது ஏதோ எது தெரியாம பண்ணிட்டீங்க. ஏம்மா அவ தான் உனக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சும் திரும்பி திரும்ப ஏம்மா இந்த மாரி பண்ற? அவள பார்த்தா அவள பத்தி தான் உனக்கு தெரியும்லம்மா. அவ எப்பவுமே இருக்கிற மாரி தானே இருக்கா? இல்ல அவ வந்து உங்ககிட்ட ஒரு மாரியும், என்கிட்ட ஒரு மாரியும் இருக்காளா? எல்லார்கிட்டயும் எப்படி இருக்கமோ அதே மாரி தானே இருக்கா? அது உங்களுக்கு புரியலையா? ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. "சரிடா, தப்பு தான்டா. நாங்க பண்ணது தப்பு தான். இனிமே அந்த மாரி நடக்காது. ஏற்கனவே நடந்ததே போதும். இது 2வது தடவ. இன்னும் எத்தன தடவ? அவள பார்த்தா எப்படி தெரியுது? போதும் நிறுத்துக்கோங்க. எனக்கு இந்த கருமத்துக்கு தான் இந்த ஊருக்கு வர்றதுக்கே எனக்கு பிடிக்கல.
பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி வா வா வான்ட்டு வந்து இப்போ அசிங்கப்பட்டது தான் மிச்சம். இனிமேல் திருவிழாவுக்கு வான்ட்டு யாராவது கூப்பிட்டிங்கன்னா மோசமானவனாக மாறிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. உடனே உங்கள் பெரியம்மா வந்து டேய் நான் பேசினது தப்பு தான்டா என்னை மன்னிச்சிடுறா, அதுக்காக இந்த மாதிரிலாம் பேசாதடா. என்ன அப்படி தான் பேசுவேன் என்ன இப்போது? உங்கள் பையன் மட்டும் அப்படியே யோகியம் மாதிரி பேசுகிறீங்க. அவன் எவ்வளோ கேவலமானவன்னு எனக்கு தான் தெரியும். பொண்ணுங்களை ஏமாற்றிட்டு சுற்றுறவன் தான் நீங்கள் உங்கள் குடும்பத்தில். உங்கள் பையன் அப்படி தானே என்னமோ யோகியா மாதிரி வந்து பேசிக்கிட்டு என்ன என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேனா? நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறமா என்ன சொல்லிட்டு போகிறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் வந்து கேட்குறாங்க. அவன் ஏதோ உளறிட்டு போகிறான். ஏதோ உளறிட்டு போகிறானா? டேங் அங்கே தான் வந்து அவரும் இருந்திருப்பார். ஏன்னா வந்து ஜிம்மினை கூப்பிட்டு போகிறதுக்காக தான் அவர் வந்திருப்பார். அப்போ வந்து டேங் இருந்திருப்பார். அவர் தான் சொல்கிறாரு, அவன் ஒன்றும் சும்மா சொல்லாத ஆள் கிடையாது. தோ பெரிய உத்தகம் மாதிரி வந்து பேசுகிறாங்களே இவங்க. இவன் பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா? இவன் ஒரு பொண்ணை ஏமாற்றி தாலி கட்டி குடும்பமே நடத்திருக்கான் 3 நாள். இப்போ அந்த பொண்ணை கழட்டி விட வர பார்த்துருக்கான். அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? இப்போது இவங்க வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எல்லாருக்குமே ஷாக்கு. என்ன சொல்கிற? உடனே உங்கள் பெரியம்மா வந்து அல்ல அவன் ஏதோ வேணுன்ட்டே வந்து சொல்லிட்டு இருக்கான். வேணுன்ட்டே ஒன்றும் சொல்லலை. நீங்கள் எவ்வளோ தான் மறைச்சாலும் உண்மை என்றைக்குமே வந்து மாறப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரோட ஃபேமிலிக்குமே செம்ம கோவம் வந்துருச்சு. ஏண்டி எவ்வளோ தைரியம் இருந்தால் உன் குடும்பத்தில் ஒழுங்காக இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பத்தில் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணியிருப்ப. இனிமேல் எங்கள் குடும்பத்தில் நீ எதுக்குமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே உங்கள் பெரியப்பா பெரியம்மா அவங்க ஃபேமிலியை அப்படியே கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்ககிட்ட ரொம்பவே பேசுகிறாங்க. நீங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. பட் இருந்தாலும் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. அது ஜிமினுக்கும் ஹர்ட் ஆகுது. அவரும் வந்து இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ரொம்பவே ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அங்கேருந்து போயிடுறாரு அவரோட ஒர்க் பிளேஸுக்கு. அவங்க ஃபேமிலியில் எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம வந்தால் தப்பு, எவ்வளோ ஒருத்தர் பேச்சை கேட்டு நம்ம பிள்ளைங்கள சந்தேகப்பட்டு இப்போ அவங்க 2 பேருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க ஃபீல் ஆகுறாங்க. லைக் நீங்களும் வந்து கிளம்பி நான் படிக்க போகிறேன், எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பி போயிருந்திருப்பீங்க. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. ஜிமினும் வந்து அவரோட ஒர்க்குக்கு போயிருப்பார். அவருக்கு மனசே கேட்டிருக்காரு. உங்களுக்கு கால் தான் பண்ணியிருப்பார். நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, நான் ஊருக்கு வந்துட்டேன், எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல. நீ இப்போ தனியாக தான் இருக்கியாடி? ஆமாம்மாம்மா நான் தனியாக தான் இருக்கேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸை வந்து கால் பண்ணியிருக்கேன், கால் பண்ணணும் வர சொல்லி. சரி இரு நானே வரேன். எது நீ வரியாமாம்மா? ஆனால் நீ தான் ஒர்க் போயிட்டியே. ஒர்க் போனேன்டி. ஆனால் உன்னை இந்த மாதிரி என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன்னை பார்த்து நான் பேசினா தான் வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வந்துடுறாரு. ஒரு 1/2 அன் ஹவர்லேயே வந்துடுறாரு. உங்கள் கூட தான் ஜிம்மின் இருக்கார். நீங்கள் 2 பேருமே ரொம்ப டீப்பாக பேசி அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்ஸும் வந்து பேசிட்டு ஜிமினும் வந்து நெக்ஸ்ட் டே எழுந்திரிச்சு அவரும் அங்கேருந்து லைக் நைட்டே வந்து உங்கள் 2 பேர் உங்களை தூங்க வச்சுட்டு தான் வந்து அவரும் கிளம்பி போயிருந்திருப்பார். நீங்களும் வந்து இப்போ வந்து ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் லவ் ஸ்டோரி தொடருது. அண்ட் இதுதான் வந்து ஸ்டோரியோட எண்டிங். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை ரொம்பவே எதிர்பார்த்துட்ருப்பேன். அண்ட் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.